நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா அடித்த அடி, இந்தியா எடுத்த அதிரடி முடிவுனால இப்போ வங்கதேசமே பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. இனி யாராவது இதை செய்வீங்க அப்படின்னு வங்கதேசத்துடைய தூக்கத்தை கெடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல இந்தியா போட்ட டீல் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு மாஸ்டர் பிளான், இதை யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி நம்ம ஏற்கனவே சுருக்கமா சொல்லியிருக்கோம் நண்பர்களே. பல நண்பர்களுக்கும் அது தெரியாம இருந்திருக்கும். இதனுடைய விரிவான செய்தியை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramலயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் தவறாம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதான் இன்றைய தினம் ஒரு செய்தி ஒன்று படிச்ச நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, வங்கதேசம் பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மேற்கு வங்கத்துல சமீபத்துல தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? அங்க பாஜக தலைமையிலான அரசு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அங்கே சுவேந்து அதிகாரி அப்படிங்கிறவர் முதல்வராக இருக்கிறாரு. இவருடைய பேனரையும் அதே போல நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய போட்டோ இருக்கிற பேனரையும் பிடிச்சுக்கிட்டு வங்கதேசத்துல இவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வர்றாங்க. அதாவது மேற்கு வங்கத்துடைய முதல்வருக்கோ நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக கோஷங்களையும் குரல்களையும் எழுப்பிட்டு வர்றாங்க. இவங்களுடைய கதறலுக்கு பின்னாடி இந்தியா செஞ்ச சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி SIR கொண்டுட்டு வந்தாங்க. இந்த SIR மூலமா பாத்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கம் மட்டுமல்ல, நம்முடைய இந்தியா முழுவதும் குடிபெயர்ந்த வங்கதேசத்தினர் பலரும் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டாங்க வங்கதேசத்துக்கு. இது ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்தது வங்கதேசத்தினருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி தான் கடந்த 15 ஆண்டுகளாக முதல்வராக இருந்து அவர் செஞ்ச சதிவேலனால தான் இந்திய வங்கதேச எல்லையில ஊடுருவி வங்கதேசத்தினர் நம்முடைய நாட்டுக்கு பாத்தீங்கன்னா பஞ்சம் பொழைக்கிறக்கோ அல்லது வேலை தேடி வர்றதோ அல்லது நிரந்தரமா குடி இங்க பாத்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் வாங்குறது, ஆதார் அட்டை எடுத்து வச்சுக்கிறது, இப்படி அவங்களுக்கு தேவையான லைசன்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ அந்த 15 ஆண்டு கால ஆட்சிக்கு முடிவு கட்டி பாரதிய ஜனதா கட்சி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடிச்சாங்க. சுவேந்து அதிகாரி அவர்கள் ஆட்சியை பிடித்த உடனேயே அதிரடியான அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டாரு. எல்லையில பாத்தீங்கன்னா வேலி அமைக்கிறது, இனிமே இந்திய வங்கதேச எல்லையில வங்கதேசத்தினர் ஊடுருவாங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறதுக்காகவும், இனி அதாவது அவங்க ஊடுருவ முடியாத அளவுக்கு நாம அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு PSF வீரர்களுக்கு அதிரடி உத்தரவையும் போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாஜக இங்க வெற்றி பெற்ற உடனேயே அங்க இருந்த வங்கதேசத்தினர் அப்படியே தெரிச்சு ஓடினாங்க அவங்க நாட்டுக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு உணவு கிடையாது. அது மட்டும் இல்லாம பஞ்சம் பொழைக்கணும், ஏதாவது பொழப்பு தேடி வரணும் அப்படின்னாலும் இனி இந்தியாவுக்குள்ள வர முடியாது. அதே போல ரேஷன் கடையில ரேஷன் பொருட்களை வங்கதேசத்தினரால, அதாவது இந்தியாவில இருந்தாங்களே வங்கதேசத்தினர், அவங்கனால இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இப்போ வங்கதேசத்துல மிகப்பெரிய அளவுல வன்முறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரதமர் மோடி அவர்களுடைய போட்டோவையும் முதல்வரான மேற்கு வங்கத்துடைய முதல்வரான சுவேந்து அதிகாரி அவர்களுடைய போட்டோவையும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேனர்கள்ல இருக்கும் போட்டோக்கள் மேல தாங்க எதையாவது கொண்டு அடிக்கிறது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் இந்தியா அசராம கடுமையான நடவடிக்கை எடுத்து வங்கதேசத்துக்கு கடுமையான ஒரு பாடத்தை புகட்டி இருக்காங்க. அதனால இந்தியாவில் வாழ்ந்த வங்கதேசத்தினருக்கு, இந்தியாவிலேருந்து தெரித்து ஓடின வங்கதேசத்தினருக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடியை கொடுத்திருக்காங்க. இந்த அதிரடி முடிவு தான் இப்போ வங்கதேசம் பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம மேற்கு வங்க தேர்தலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு பிளான் ஒன்னே போட்டாங்க. இனிமேலும் வங்கதேசத்தினர் நம்முடைய எல்லைக்குள்ள ஊடுருவி நம்ம நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா நாம இந்த ஒரு முயற்சியை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்ன பிளான் வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவுகளை தடுக்கணும் அப்படிங்கறக்காக எல்லை பாதுகாப்பு படை இருக்காங்களே, அவங்க ஒரு புதிய முயற்சியை எடுத்திருந்திருக்காங்க. அதாவது பாம்பு மற்றும் முதலைகள் போன்ற ஊர்வன உயிரினங்களை ஆயுதமாக பயன்படுத்த போகிறதாக சொல்லியிருந்தாங்க. சதுப்பு நில பகுதிகளான 175 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாம்பு மற்றும் முதலைகளை ஆயுதமாக பயன்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டு வந்ததாகவும், இதனால உள்ளூர் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற குறித்தும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்தியாவுடைய நெருங்கிய அண்டை நாடுகள் ஒன்னாக வங்கதேசம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுடைய மேற்கு வங்கம், அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா அப்படின்னு 5 மாநிலங்கள் கூட எல்லையை பகிர்ந்து கொள்ளுது வங்கதேசம். மொத்தம் 4067 கிலோமீட்டர் தொலைவுக்கு 2 நாடுகளும் எல்லையை பகிர்ந்து கொள்றாங்க. இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவல்கள் அதிக அளவுல நடைபெறுது. இதை கண்காணிக்கிறதுக்கு இந்தியா தீவிர கண்காணிப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் சிக்கலான நிலப்பரப்புகள், சவாலான கால சூழல்கள் போன்றவை எல்லை பாதுகாப்பு படையினருக்கு இந்த ஊடுருவலை சமாளிப்பது பெரும் சவாலாக இருக்கு. இந்த நிலையில தான் வங்கதேசம் எல்லையில இருக்கும் ஆற்று பகுதிகளில் அத்துமீறல்களை தடுக்க பாம்புகள் மற்றும் முதலைகள் போன்ற உயிரினங்களை பயன்படுத்துவது குறித்து PSF களப்பிரிவுகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. இந்த தகவல் PSF-இன் உள்நாட்டு தகவல் தொடர்பு ஆவணத்தின் மூலம் வெளியிடப்பட்டிருக்கு. சமீப நாட்களாகவே இந்திய வங்கதேச உறவு முன்பு போல் இல்லாமல் மோசமடைஞ்சிட்டு வருது. இப்பேற்பட்ட சூழல்ல தான் வங்கதேசத்திலிருந்து ஊடுருவல்கள் அதிகரிச்சுட்டு வருவதாக சொல்லப்படுது.
சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்க ஏற்கனவே பல்வேறு முயற்சிகள் செஞ்சுட்டு வராங்க. அதாவது ட்ரோன்கள், கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட நவீன முறைகள் பின்பற்றப்பட்டு வருது. இந்த நிலையில தான் சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்க பாம்பு, முதலை போன்ற உயிரினங்களை தடுப்பு ஆயுதங்களாக பயன்படுத்த எல்லை பாதுகாப்பு படை ஆலோசனை செஞ்சுட்டு வருவதாக தகவல்கள் வெளியாச்சு. அதே போல வங்கதேசத்துடைய கிழக்கெல்லை பகுதிகள் பெரும்பாலும் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடியவை. அதனால இந்த பகுதியின் நிலப்பரப்பு பாதுகாப்பு வேலிகள் அமைப்பதற்கு கடினமாக இருக்கு. அதனால தான் இந்த பகுதிகளில் பாம்பு மற்றும் முதலைகளை விடுவதனால அந்த பகுதி வழியாக வங்கதேசத்தினர் சட்டவிரோதமாக ஊடுருவ முடியாம போகும். இந்த நடவடிக்கை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக பிஎஸ்எஃப் தலைமையகம் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் மக்கள் தொகை மிகுந்த இந்த எல்லை பகுதிகளில் பாம்பு, முதலை போன்ற ஊர்வனங்களை பயன்படுத்துவது குறிப்பாக வெள்ள காலங்களில் இருபுறமும் இருக்கும் கிராம மக்களுக்கு கணிசமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தொடர்பாக எல்லை பாதுகாப்பு படை அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, பாம்பு மற்றும் முதலைகளை பயன்படுத்துவது தொடர்பான அறிவுறுத்தல்கள் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை. இது சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கான ஒரு ஆரம்ப கட்ட வழிகாட்டுதல் தான். இந்த ஊர்வனங்களை எவ்வாறு பெறுவது, இங்கு பாம்பு மற்றும் முதலைகளை விடுவதன் மூலம் நடுக்கரைகளில் வசிக்கும் உள்ளூர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது அப்படிங்கிற போன்ற சவால்களும் இருக்கு. அதனால இதை யோசிச்சு முடிவு தான் பண்ணணும் அப்படின்னு இந்திய அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே பாத்தீங்கன்னா இங்கே முள்வேலி, அதாவது இத்தனை ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக மம்தா பானர்ஜி அவர்கள் முள்வேலி வைக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு வந்தாரு. அவர் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது உடனேயே முதல் வேலையாக இந்திய வங்கதேச எல்லையில முள்வேலி கம்பிகள் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சுவேந்து அதிகாரிகள் அவர்கள் உத்தரவிட்டிருந்தாரு. இதெல்லாம் தான் வங்கதேசத்தை இப்போ ஆடி போக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, மத்திய கிழக்குல போரும் பதற்றமும் உச்சகட்டத்தை எட்டியுள்ள இந்த சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஐக்கிய அமீரக பயணம் சர்வதேச அளவுல உற்றுநோக்கும் ஒன்றாக மாறியிருக்கு. வெறும் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை தாண்டி இந்தியாவுக்கும் அமீரகத்துக்கும் இடையிலான உறவு இப்போது அல்காரிதம், அணுசக்தி, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வியூகமாக மாறியிருக்கு. காசா போர், செங்கடல ஹவுதி படையினருடைய ட்ரோன் தாக்குதல்கள், முடங்கி கிடக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்னு வளைகுடா பகுதி போர்க்களமாக மாறியுள்ள சூழல்ல இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே கையெழுத்தான விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக புதிய பாதுகாப்பு வலயம் உருவாக்கப்பட்டு வருது. இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவையில 90% இறக்குமதி செய்யறாங்க. அதுல பாதி சவுதி, ஈராக், அமீரகம் போன்ற நாடுகள்கிட்ட ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் வருது. ஆனா நமக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கும் அவசர கால எண்ணெய் சேமிப்பு வெறும் 10 நாட்களுக்கு மட்டும்தான் போதுமானது. தற்போதைய சூழல அதுவும் 64% மட்டுமே நிரப்பப்பட்டு வெறும் 5 நாட்களுக்கான கையிருப்பு மட்டும்தான் இருக்கு. அதே நேரம் சர்வதேச அளவில் பார்த்தோம் அப்படின்னா, ஜப்பான் 200 நாட்களுக்கும், சீனா 100 நாட்களுக்கும், அமெரிக்கா 413 மில்லியன் பேரல்களையும் கையிருப்பில் வச்சிருக்காங்க. சர்வதேச எரிசக்தி முகமை கூட 90 நாட்கள் சேமிப்பை கையிருப்பாக வைத்துக்கொள்ள பரிந்துரை செய்யுது. இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் நுகர்வு 239 மில்லியன் மெட்ரிக் டன்னாக எகிரியுள்ள நிலையில எமர்ஜென்சி காலங்களை சமாளிக்க இந்த கையிருப்பு அவசியமாகுது. கடந்த மார்ச் மாதம் நாடாளுமன்ற குழுவும் இந்த 90 நாள் இலக்கை எட்ட வலியுறுத்தியிருந்தாங்க. இந்த இக்கட்டான நிலையில தான் ADNOC ISPRL ஒப்பந்தம் முக்கியத்துவம் பெறுது. இதன் கீழ் ஹார்முஸ் ஜலசந்திக்கு வெளியே உள்ள அமீரகத்துடைய புஜைரா பகுதியில் இந்தியா தன்னுடைய எண்ணெயை சேமித்து வைக்கும் உரிமையை பெற்றிருக்காங்க. இதன் மூலம் போர் வெடித்தாலும் இந்தியாவுக்கு எண்ணெய் சப்ளை தடைபடாது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ள அவசர கால எரிவாயு சேமிப்பு நிலையங்களை உருவாக்கவும் இரண்டு நாடுகளும் கைகோர்த்திருக்காங்க. 7500 கிலோமீட்டர் நீண்ட கடற்கரை இருந்தும் கப்பல் பழுதுபார்ப்பு மற்றும் கட்டுமானத்துல சீனா, ஜப்பான் நாடுகளுடன் ஒப்பிடுகையில இந்தியா பின்தங்கியே இருக்காங்க. கடல்வழி உள்கட்டமைப்பை சீனா தன்னுடைய பெல்ட் அண்ட் ரோடு மூலம் ஆதிக்கம் செலுத்தும் நிலையில அதன் போட்டியாக கொச்சின் ஷிப்யார்ட் மற்றும் ட்ரைடாக்ஸ் வேர்ல்டு இணைந்து குஜராத்துடைய வடினார் பகுதியில் ஒரு மிகப்பெரிய கப்பல் பழுதுபார்ப்பு மையத்தை உருவாக்க கையெழுத்திட்டு இருக்காங்க. இதனுடன் மைத்திரி டிஜிட்டல் வர்த்தக பாதையும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல செயற்கை நுண்ணறிவு ரேஸ்ல அமெரிக்கா மற்றும் சீனாவும் தான் முன்னணியில இருக்காங்க. இதுக்கு சவால் கொடுக்கும் வகையில இந்தியா, அமீரகம் கைகோர்க்கிறாங்க. இந்தியாவுடைய சிடாக் மற்றும் அமீரகத்துடைய G42 நிறுவனம் இணைந்து இந்தியாவுடைய AI மிஷனின் கீழ் 8 எக்ஸாப்ளாப் திறன் கொண்ட பிரம்மாண்ட சூப்பர் கம்ப்யூட்டிங் கிளஸ்டரை உருவாக்க ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. அமீரகத்துடைய முதலீடும் இந்தியாவுடைய இன்ஜினியரிங் திறமையும் இணைந்து இந்த டெக்னாலஜி காரிடோரை உருவாக்குறாங்க. அமீரகத்துடைய நிதி முதலீடுகள் இந்திய பொருளாதாரத்துக்குள்ள பாய தொடங்கி இருக்கு. எமிரேட்ஸ் NDP அமைப்பு இந்தியாவுடைய தனியார் வங்கியான RBL வங்கியில $3 பில்லியன் முதலீடு செஞ்சிருக்காங்க. அபுதாபியுடைய NDA அமைப்பு இந்தியாவுடைய தேசிய உள்கட்டமைப்பு நிதியில $1 பில்லியன் முதலீடு செஞ்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக $5 பில்லியன், அதாவது 41,000 கோடி முதலீட்டை இந்தியாவில் அமீரகம் செய்ய இருக்கு. வளைகுடா நாடுகள் தங்களுக்குள்ள பிளவுபட்டு வர்றாங்க. சவுதி தலைமையிலான OPEC அமைப்பிலிருந்து அமீரகம் வெளியேறியது அதன் எதிர்கால அரசியல் முடிவை காட்டுது. எல்லாத்துக்கும் மேலாக ஈரானுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து அமீரகம் தன்னுடைய மண்ணில் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிறுவிட்டு வருது. இது அங்குள்ள பாதுகாப்பு கட்டமைப்பு எவ்வளவு மாறியிருக்கு அப்படிங்கிறதே நமக்கு காட்டுது. மேலும் அமீரகத்தின் மீதான தாக்குதலுக்கு பிரதமர் மோடி அவர்களும் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சு இந்தியா UAE பக்கமே நிற்குது அப்படிங்கிறத உலகுக்கு காட்டியிருக்கிறாரு.
இப்போது உலக அரசியல் படு வேகமாக மாறி வரும் சூழல்ல இந்தியாவுக்கும் அமீரகத்துக்கும் இடையே அமையும் இந்த புதிய காரிடோர் 2 நாடுகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அந்த வகையில் தான் சரியான நேரத்தில் இந்தியா ஒரு டீலை போட்டு அசத்தியிருக்காங்க. அமீரகத்தோட இணைஞ்சு ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோக்கள் சம்மந்தமாக நாம் 2 வீடியோக்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் நண்பர்களே. ஆனால் அது பெரிய அளவில் இன்னும் டெப்த்தாக சொல்லலை. இருந்தாலும் அந்த விஷயங்களில் வேறு சம்மந்தமான நம்ம பேசியிருந்தாலும் இதில் புதிய விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால கடைசி வரைக்கும் நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். கடைசி வரைக்கும் நீங்கள் நம்முடைய வீடியோ கேட்டிருந்தீங்க அப்படின்னா தவறாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹாய் ஒன்று போட்டு விடுங்க. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.